ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 days தான் நம்ம செலிப்ரேஷன். வந்து 3 days தான். 3 days விநாயகர் கொண்டு போய் கரைச்சிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் ஹைதராபாத்தில் வந்துட்டு 7, 9, 11 மேக்ஸிமம் 11 days வச்சுருப்பாங்க. இதை விட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் படாங்பேட்டுங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்த எதுவுமே ஒரிஜினல் கோவில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரிஜினல் கோவில் கிடையாது. இது எல்லாமே செட்டு. இந்த இந்த 11 daysக்காக விநாயகர் சதுர்த்திக்காக இங்கே வந்து நிறைய இடங்கள்ல செட்டு போட்டு தான் விநாயகர் வந்து செட் பண்ணுவாங்க. அதில் இங்கே வந்து கோவில் விநாயகர் கோவில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செட்டு போட்டு இந்த மாதிரி பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே லிங்கம், அதில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி விநாயகர் ஒன்று வச்சுருப்பாங்க. லிங்கம் பாருங்கள், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லிங்கம். அப்போ குட்டி விநாயகர் லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. இதையும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் போகிறோம். பாருங்கள், பிரம்மாண்டமாக ஒரு விநாயகர் இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரிய புளியகுளம் விநாயகர் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப பெருசு, ஒரே கல்லால் ஆன சிலை அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்து செட்டிலேயே வந்து ஒரு கோவில் மாதிரியான ஒரு செட்டப் போட்டு அதுக்கு லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டுங்க பாருங்கள். உள்ளே நுழையும் போதே உண்மையிலே இது ஒரு கோவில் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மண் சிலையில் செஞ்ச விநாயகருக்கு எவ்வளோ பிரசித்தி பெற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதோட இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். அப்படியே எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்குறாருக்கு பாப்பா வச்சுட்டு பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக உள்ள போகும்போது ஒரு செம்மையான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த விநாயகர் பார்க்கும்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய விநாயகர் பார்க்குறேன். நம்ம ஏரியாவில் வச்சுருப்போம், பட் ரொம்ப பெருசெல்லாம் நான் அங்கே பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விநாயகர் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலி.